அவசரப்பட்டு பூ வாங்கிட்டோம், எப்படி வைக்கணும்னு தெரியலையே. டேய் மச்சான். ஐயோ இவனா? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். சாரிடா மச்சான், கல்யாணத்துக்கு தான் வர முடியல. பரவாயில்லடா, இருக்கட்டும். தங்கச்சி, நீயும் கல்யாணத்துக்கு வரலன்னு கோச்சிக்காதமா. மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசுல இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. அப்புறம் தங்கச்சி, கேட்கணும்னு நினைச்சேன், உன் பேர் என்னம்மா? உன்னதாம்மா, உன் பேர் என்ன? சின்னடா, வாய் பேச முடியாதா? இல்ல, பேச வராதுடா. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? போய் ரூமையை போய் கல்யாணம் பண்ணிருக்க. ஏன் கல்யாணம் பண்ண கூடாதா? அப்படி இல்லடா, ஊர்ல வேற பொண்ணா இல்ல, இப்படி குறை உள்ள பொண்ணதான் கல்யாணம் பண்ணுமா? ஏண்டா, உனக்கு தான் குறை இருக்கு, அப்போ உன்னே எந்த பொண்ணு கல்யாணம் பண்ண கூடாதா? எனக்கு என்ன குறை இருக்கு? 30 வயசாகியும் வேலை போக துப்பு இல்லாம பெத்தவந்தில வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு ஸ்டோவ் வந்துட்டா இங்கிலீஷ் பேச தெரியல, படிக்க தெரியல, நீச்சல் தெரியல, பைக் ஓட்ட தெரியல. இவ்வளவு குறை வச்சிருக்க நீ ஏன் முன்னாடியே குறைன்னு சொல்றியா? டேய், இதெல்லாம் ஒரு குறையா? அப்ப அதுவும் குறையே இல்லையே. டேய், இங்க எல்லாருக்குள்ளயும் குறை இருக்குடா. சில பேருக்கு வெளில தெரியல, சில பேருக்கு வெளில தெரியுது. அவ்வளவுதான்டா வித்தியாசம். என்னடா சொல்றா? நீ அப்பதான் அவகிட்ட பேர் என்னன்னு கேட்டல, அதுக்குதான் பதில் சொல்றா. அவளோட பேரு மகாலட்சுமின்னு. இப்ப என்னடா சொல்றா தங்கச்சி? அவளால பேசதான் முடியாதான், ஆனா மத்தவங்க என்ன பேசினாலும் அவங்களோட உதட செய்யறத வச்சு அவளால புரிஞ்சுக்க முடியுமா? போய் ரூமையை போய் கல்யாணம் பண்ணிருக்க. தங்கச்சி, மன்னிச்சிருமா, தெரியாம பேசிட்டேன். இப்ப என்னடா? நீ சொன்னதுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணலையா? ஏன்னா அவ சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவளுக்கு பழகி போயிடுச்சாண்டா. வாய் பேச முடியாதது அவளோட குறை இல்ல, அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி பேசுறதுதான் உண்மையான குறை. உடம்புல இருக்கிற குறை கடவுள் கொடுத்தது, மனசுல இருக்கிற குறை நம்மளே வளர்த்துக்கிட்டது. ஒருத்தங்களை குறையாவும் பாவமாவும் பார்க்காம சக மனுஷங்களா பார்த்தாலே போதும்.